சார் முன்னாடிலாம் எப்படின்னா, ஒரு அமைச்சர் மீது களங்கம் வந்துவிட்டது என்றால், அந்த அமைச்சர எங்க ஐயா பழக்கருப்பையா இத அழகா சொல்வார். அவரும் அரசியல்வாதி தான். அந்த துறையில இருக்கிற அயோக்கியரையோ அப்புறப்படுத்திவிட்டு, அடுத்து ஒருவரை அந்த பதவிக்கு வைத்து அந்த துறையை கவனிப்பார்கள். ஏன்னா கட்சிக்கு கெட்ட பெயர் வந்துடக்கூடாது எண்ணம். இன்னைக்கு திருடன் திருடன் வாட் கலர் டூ யூ சூஸ் அப்படின்ற மாரி யார் நல்லா கல்லா காட்டுறாங்களோ அவங்கள தேடி எடுத்து போட்டு போடுறாங்க. இப்ப சென்னையில மாநகராட்சி விஷயத்துல அமைச்சர் சேகர் பாபுக்கு என்ன வேலை? வேலை. அன்னைக்கே நீங்க அத கேட்டிருந்தீங்கன்னா, ஐபிஎஸ் அதிகாரி உள்ள வந்திருக்க மாட்டாங்க. அவருக்கு என்ன வேலைன்னு கேட்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு மேயர் பொம்மை போல ஒரு மேயர போடுறீங்க. அவங்களுக்கு ரெயின் பெய்யுது, தண்ணி வாங்கல, வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டு தாவேக்கால இருக்க வேண்டிய ஒரு ஒரு நபர வந்து நீங்க திமுகல சீட்டு குடுத்து வச்சுக்கிறீங்க. இதுதான் உண்மை. அவங்களோட செயல்பாடுகள் அப்படிதான் இருக்குது. ஒரு மேயர்னா தோரணம். எனக்கு என்ன வயித்தெரிச்சல்னா, எனக்கு மேயரா 3 பேர ரொம்ப பிடிக்கும். முதல்ல பார்த்த மேயர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல. ஒரு மேயர்னா வந்து அடிக்கடி காலைல இன்ஸ்பெக்ஷன் போவார். அவர் பீரியட்ல தான் அதிகமான பாலங்கள் வந்தது. வந்தது. சிறப்பான ஒன்று இந்த நீல் மெட்டல் சிங்கப்பூர் மாரி நிறுவனம் மாரி நாங்க குப்பைய வந்து தனியார வைத்து வாரப்போறோம்ன்னு சொல்லிட்டு ஓனிக்ஸ் கம்பெனி கூட்டு வந்து எல்லாம் பண்ணாங்க. ஒரு சிலதெல்லாம் அப்போ அன்னைக்கும் போராட்டங்கள்லாம் வந்துச்சு. ஆனா, அவங்க நல்ல வேலையை செய்தார்கள். குப்பையை வந்து தனியாருக்கு விடுறதுல உடன்பாடு கிடையாது எனக்கு. ஆனா விட்டார்கள். மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை விட அவங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்கன்ற மாரி அன்னைக்கு அந்த 2 பேஸுமே இருந்தது. அதுக்கு அடுத்து வந்த மேயர் பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணியன் பார்த்தோம். ஓரளவுக்கு வந்து இந்த சுடுகாட்டுல லஞ்சம் வாங்குறத குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. அவர்களை வந்து இந்த வெட்டியான் அப்படி கூப்பிடக்கூடாது. அவர்கள வந்து மயான உதவியாளர் கூப்பிடணும். அவங்களுக்கு உண்டான அந்த உபகரணங்களாகட்டும், இல்ல வந்து பணங்கள் வந்து கரெக்ட்டா போணும். அது எந்த அளவுக்கு ஊழல குறைக்க முடியுமோ முயற்சி செய்தார். அதேமாரி இந்த சுவர் வெட்டி ஒட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாது. தெருக்கள் வந்து அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு, மாநகராட்சியே பணம் செலவு பண்ணி பெயிண்டிங் பண்ணாங்க செவுத்துலலாம். ஸோ அதேமாரி அப்போது மாநகராட்சி கமிஷனரா வந்து ராஜேஷ் லக்கானி இருந்தார் அதிகாரி. அவரோட ஒரு சிந்தனையில என்ன வந்ததுன்னா, இந்த பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட்டுக்கு சானிட்டரி ஆஃபீஸர்லாம் நெறைய காசு கேட்குறாங்க. அத நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி விட்டுடலாம். வேணுன்றவங்க அந்த டேட்ட போட்டு சர்ச் பண்ணி அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டோம். அதுமாரி கான்சுலேட் ஜெனரல்ல போயிட்டு அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். இப்ப யுஎஸ் கான்சுலேட்ல வெரிஃபிகேஷன் பண்ணா, கான்சுலேட் அதிகாரியே அத வெரிஃபை பண்ணிட்டோம். நம்ம வந்து நோட்டரி பப்ளிக் போட்டு குடுக்கணும்னு இல்லன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப ஊழல குறைக்கிறதுக்கோ, இல்ல நாடு சுத்தமாகறதுக்கோ, சென்னை சுத்தமாக ஏதோ ஒரு சில முயற்சி. இப்போ எனக்கு வந்து ஒரு முன்னாள் மேயர்களை சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது. இப்ப மேயர் பிரியா அவர்கள் நீங்க சொன்னீங்கன்னா, நான் என்னன்னு சொல்றது? ஒரே வேர்டிங் சார். பல்வேறு திட்டங்கள். பல்வேறு திட்டங்கள். பல்வேறு வகையாக. அப்புறமா வந்து ப்ளீச்சிங் பவுடர் சரியில்லன்னு ஒரு பத்திரிகையாளர் நண்பர் போய் கேட்குறாரு. இது என்ன ப்ளீச்சிங் பவுடர் இல்லாம என்ன ரோஸ் பவுடரா? இல்ல பாண்ட்ஸ் பவுடரா? மோந்து பார்த்துட்டு பாண்ட்ஸ் பவுடரா இதுன்னு அவரு திருப்பி கேட்குறாங்க.